வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஸ்டீஃபன் கிங் எழுதிய நாவலை அடிப்படையாக வச்சு 2013ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற கேரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல கேரி அப்படிங்கிற பொண்ணு பயந்த குணம் கொண்ட பெண்ணா இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல யாருகிட்டையும் பேச மாட்டாங்க, தனிமையிலேயே இருப்பாங்க. ஒரு நாள் சில பெண்கள் ஸ்கூல் ஷவர் ரூம்ல ஹீரோயினை அவமானப்படுத்தி அதை வீடியோ எடுத்து இணையதளத்துல வெளியிட்டுறாங்க. இந்த மன வருத்தத்துல இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு தன்னால மனசு மூலமா மத்த பொருட்களை நகர்த்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக எப்படி பழி தீர்க்கிறாங்க அப்படிங்கிறதையும், ஹீரோயினோட அம்மா மறைச்சு வச்சிருந்த மர்மம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஹீரோயினா க்ளோயி கிரேஸ் மொரேட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் கேரி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பயந்த குணம் கொண்ட பெண் கதாபாத்திரத்துல அவங்க யதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் காட்டுற ஆக்ரோஷம் மிரட்டலா இருக்குது. இந்த படத்துல ஹீரோயினுக்கு அம்மா கதாபாத்திரத்துல ஜூலியன் மூர் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான அம்மா கதாபாத்திரத்துல அவங்க மிரட்டலா நடிச்சிருக்கிறாங்க. படத்துல ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் இடையே நடக்கிற ஹாரர் காட்சிகள் நல்ல பயமுறுத்தலை ஏற்படுத்துது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கடைசி 15 நிமிஷத்துல ஹீரோயின் மேல ரத்தத்தை கொட்டிடுவாங்க. இதனால ஹீரோயின் தன்னுடைய பொறுமையை இழந்து ஆக்ரோஷமா மாறி மத்தவங்களை தாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடங்கள்ல வர காட்சிகள் படத்தோட பெரிய பலமா இருக்குது. அந்த இடங்கள்ல வர விஷுவல்ஸ் பிரமாதமா இருக்குது. ஸ்கூல்ல நடக்கிற புல்லிங்னால ஒருத்தரோட மனநிலைமை எப்படி மாறுது அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. 1976ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரிஜினல் வெர்ஷனோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த படத்தோட திரைக்கதை டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட முதல் பாதி ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இந்த படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. படம் ஹாரர் படமாவே இருந்தாலும் கூஸ் பம்ப் மொமெண்ட்டை தர அளவுக்கு படத்துல ஹாரர் காட்சிகள் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.9 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.